டேஸ்டியான ஒரு எம்டி சால்னா செய்ய போகிறோம். இதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 50 ml எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு இதில் தாளிக்கிறதுக்கு 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, கல்பாசி, அன்னாசிப்பூ, 3 ஏலக்காய், 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு இதெல்லாத்தையும் சூடான எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு இதில் வெட்டி வச்சிருக்க ஒரு தக்காளி, ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இதில் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 10லேருந்து 12 நம்பர் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது வதங்கின பிறகு இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஊற வச்ச கசகசா அப்புறம் முந்திரி சேர்த்துக்கிறேன். இதை ஒரு ஃபைன் பேஸ்ட் ஆக்கி எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். இப்போது சால்னா தாளிக்க குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு அதில் 2 பட்டை, 2 லவங்கம், அன்னாசிப்பூ, மராட்டி மொக்கு, கல்பாசி, பிரிஞ்சி இலை, கீரி வச்ச பச்சை மிளகா 2 இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு 3 வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கி ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதுல ஒரு பெரிய தக்காளியை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன். தக்காளி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுல தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் தேவையான மசாலாக்களை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா இதை குக்கரில் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம். இது அந்த ஆனியனோட நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை இதில் சேர்த்துக்கலாம். விழுது சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கிறேன். புதினா இலை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இதோட கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்தப்போ நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கிரேவி தண்ணியாக வேணும்னா இன்னும் தண்ணி சேர்த்து அதுக்கு தகுந்தப்போல் உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வந்த பிறகு குக்கரை மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இது திறந்து பார்க்கலாம். சால்னாலேருந்து எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. டேஸ்ட் பண்ணி உப்பு சரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, அருமையான எம்டி சால்னா தயாராகிடுச்சு. இது எல்லா டிஷ்க்குமே ரொம்பவே ஆப்டான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.